இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நான் எரிகிற சூளையைப் போல் கர்த்தருடைய நாள் வருகிறது. அந்த நாளில் அகங்காரிகளும் அக்கிரமக்காரர்களும் துரும்பை போல் இருப்பார்கள் என்கிற ஒரு இறைவாக்கியத்தை நான் இந்த நாளில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான முகநூல் நண்பர்களே, நான் கடந்த சனிக்கிழமை அன்று சனி அல்லது வெள்ளிக்கிழமை அன்று உங்களிடத்தில் 822வது இறை செய்தியோடு நானுடைய தொடர் இறை செய்திகளை முடித்து நிறைவு செய்கிறேன் என்று உங்களிடத்தில் கூறியிருந்தேன். பிற்பாடு உணர்த்தப்பட்டால் நான் ஏதாயிலும் செய்திகளை வாரத்திற்கு 2 செய்திகளை அல்லது 2 நாளைக்கு ஒரு முறை ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் என்றும் கூறி அறிவித்திருந்தேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கடந்த சனிக்கிழமை அன்று நான் இரவில் படுக்கைக்கு சென்ற பிற்பாடு எனக்கு ஒரு மனதில் ஒரு எண்ண ஓட்டம், தேவனுடைய சித்தமின்றி இறை செய்தியை நிறைவுக்கு கொண்டு வந்து விட்டேனோ என்று ஒரு கலக்கம் இருந்தது. அப்பொழுது என் உள்ளத்தில் ஆழத்தில் தோன்றிய ஒரு உணர்வு, இது தேவன் சொன்னார் என்றோ தேவனால் உணர்த்தப்பட்டதென்றோ நான் சொல்ல விரும்பவில்லை. இதயத்தின் ஆழத்தில் ஒரு உணர்வு எனக்கு அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த போது திடீரென்று நினைவுக்கு வந்தது. புடமுடுதலை குறித்து, சுத்திகரிப்பை குறித்து ஒரு செய்தியை கொடுப்பதற்கான ஒரு உந்துதல் எனக்கு கொடுக்கப்பட்டது. ஆயினும் நான் நேற்றைய தினம் வரையிலும் இருதய கடினத்தோடு இருந்தேன் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அதற்குரிய பதிவுகளை முகநூலிலே போட்டுக் கொண்டிருந்தேன். ஞாயிறு, திங்கள், செவ்வாய் ஆகிய நேற்று வரை. ஆனால் இன்று இந்த செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதற்காக நான் தெரிந்து கொண்டிருக்கிற வசனம், கர்த்தருடைய நாள் எரிகிற சூளையைப் போல் வரும் என்று கூறி அறிவிக்கப்பட்டிருக்கிற மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும், அந்த வசனத்திலே சுட்டிக்காட்டப்படுகிற அகங்காரிகள் யாவரும், அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள் என்கிற இறைவார்த்தையை விவரிப்பதற்காக அதே மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15, 16 ஆகிய வசனங்களையும் தெரிந்து கொண்டிருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களில் யாருக்காயிலும் மன விருப்பம் இருந்தால், சற்று கடினமான செய்தி தான். என்னுடைய செய்தி ஆசீர்வாதங்களை தருகிற, உலக ஆசீர்வாதங்களை தருகிற, உலகத்தில் உங்களை பாக்கியவான்களாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாற்றுகிற செய்தியாக இருக்காது என்று நான் ஆரம்பத்திலேயே சொல்லி வருகிறேன். ஆனால் நித்திய வாழ்வுக்கான பரலோக ஆசீர்வாதங்களை, பரலோக பொக்கிஷங்களை பெற்றுக்கொண்ட பாக்கியவான்களாக, ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் சில தகுதிகளும் சில நிபந்தனைகளும் சில முன்னேற்பாடுகளும் இருக்கிறது. அவைகளை குறித்து இந்த செய்தியில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இதோ சூளையைப் போல் எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும், அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும், அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வகிக்காமல் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும்
வைக்காமல் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்? என் பொருள் உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். இது சூளையை போல் எரிகிற நாள் வரும். அதாவது எரிகிற அக்னி அடுப்பை போல் நாள் வருகிறது. கர்த்தருடைய கடும் கோபத்தின் நாள். அது எல்லா தீர்க்க தரிசன புத்தகங்களிலும் ஏசாயா முதல் மல்கியா தீர்க்க தரிசி வரையான அனைத்து தீர்க்க தரிசிகளுடைய ஆகமங்களிலும் இந்த கர்த்தருடைய மகா பயங்கரமான நாளை குறித்து கூறி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை நான் பல செய்திகளிலே சுட்டிக்காட்டியிருக்கிறேன், பல செய்திகளை கொடுத்தும் இருக்கிறேன் இதற்கு முன்பு. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற எரிகிற அக்கினிச்சூளை என்பது இந்த பூமியில இதுகாரம் இந்த நிகழ்காலத்தில அல்லது நடைமுறை காலங்களில தற்காலங்களில அநேக பக்தி வேடக்காரர்கள் சொல்லுகிறார்கள், விசுவாசிகளும் கிறிஸ்தவ விசுவாசிகளும் கிறிஸ்தவ ஊழியர்களும் அதுல எல்லா பிரிவினரும் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களை அபரிமிதமாக ஆசீர்வதித்திருக்கிறார், நாங்கள் பாக்கியவான்கள். மற்றவர்கள் அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், இவர்கள் உலகத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இவர்கள் பாக்கியவான்கள், இருந்தால் வாழ்ந்தால் இவர்களைப் போல் வாழ வேண்டும் என்று. ஆனால் எந்த உலக ஆசீர்வாதங்களில் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாத அநேக ஏழை விசுவாசிகளும் அற்ப விசுவாசிகளும் ஏழைகளும் தரித்திரர்களும் தங்கள் அனுதின வாழ்வின் தேவைகளையே சந்திக்க முடியாத நிலையில பாட அனுபவித்துக் கொண்டிருக்கிற அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் சொல்லுகிறார்கள், மல்கியா 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரை 3 வசனங்களிலே அவர்களுடைய மனக்குமரலை அவர்கள் வெளிப்படுத்துவதை நாம் காண முடிகிறது. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் வாழுகிற அநேக பெருவாரியான கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நாங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறோம், எங்களுக்கு எந்த குறைவும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஏன், எப்படி என்று கேட்டால், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர், அவர் கிரியை செய்கிறவர், அவர் தம்மை சேவிக்கிறவர்களை ஒருபோதும் தள்ளிவிடாதவர், அவர் எங்களை அபரிமிதமாக எங்கள் அப்பாவிடத்தில் நாங்கள் எதை கேட்டாலும் அவர் எங்களுக்கு அதை தருகிறார். எது எங்களுக்கு தேவை என்று கேட்கிறோமோ அதை அனைத்தையும் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறார்கள். இதை கேட்கின்ற அநேக உத்தம கிறிஸ்தவர்கள், ஏழைகள், கொஞ்சம் ஐஸ்வர்யவான்கள், கொஞ்சம் செல்வம் உடையவர்களும் இருக்கிறார்கள் இந்த கூட்டத்தில். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அதைத்தான் பார்க்கிறோம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் தேவனை சேவிப்பது விருதா என்று சொல்கிறார்கள். நாம் உத்தமமாய் உண்மையாய் தேவனை ஆராதிப்பது, தேவனுக்கு ஊழியம் செய்வதும், தேவன் மேல் பற்றுதலாய் நம்பிக்கையாய் விசுவாசமாய் இருப்பதும் வீண் என்று சொல்லுகிறார். நாம் தேவனை சேவிப்பது விருதா, தேவனை ஆராதிப்பது, தேவனை தொழுது கொள்வது, தேவனை நம்புவது, தேவன் பேரிலே நம்பிக்கை வைத்திருப்பது, தேவன் பேரிலே உறுதியான பக்தி வைராக்கியத்தோடு விசுவாசமாயிருப்பது வீண் என்று சொல்லுகிறார். காரணம் என்ன? அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதினாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதினாலும் என்ன பிரயோஜனம் என்று கேட்கிறார்கள். தேவனுடைய கட்டளைகளும் வசனங்களும் சத்திய வசனங்களும் வேதாகமத்திலே கூறி அறிவிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய அனைத்து கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதினால், கை கொண்டு அதைகளின் படி நாங்கள் நடக்கிறதினால் என்ன பிரயோஜனம்? ஏன்னா இவங்க தங்களால் என்ற அளவுக்கு தேவனுடைய கட்டளைகளுக்கு, 10 கட்டளைகளுக்கும், புதிய ஏற்பாட்டின் சத்திய வசனங்களுக்கும், தீர்க்க தரிசனத்தில் எச்சரிப்புகளுக்கும், வேதாகமத்தில் கூறி அறிவிக்கப்பட்டிருக்கிற
அனைத்து சத்திய வசனங்களுக்கும் கீழ்ப்படிந்து வாழுகிறவர்களாய் இருக்கிறார்கள். தங்களால் இயன்ற மட்டும் 100க்கு 100 எவராலும் வாழ முடியாது. அப்படி வாழுகிற உத்தம விசுவாசிகள் தரித்திரத்திலும் ஏமாற்றத்திலும் வியாதிகளிலும் நோய்களிலும் வேதனைகளிலும் கண்ணீர்களிலும் கவலைகளிலும் மன சஞ்சலங்களிலும் மனவேதனைகளிலும் போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் சொல்லுகிறார்கள், தங்கள் இருதயத்தின் துக்கம் அந்த மனவேதனையின் உச்ச கட்டத்தில் சொல்லுகிறார்கள், தேவனை நாங்கள் சேவிப்பது, அவரை தொழுது கொள்வது, அவரை ஆராதிப்பது, அவருக்கு ஊழியம் செய்வது வீணான காரியமாயிருக்கிறது. அவருடைய கட்டளைகளை நாங்கள் கை கொள்ளுகிறதினாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதினாலும் இஸ்ரவேலின் சேனைகள் என்று உலக ரீதியாக இஸ்ரவேலின் தேவன் என்று சொல்லுகிற இஸ்ரவேலர்கள் யூதர்களுடைய தேவனாகிய கர்த்தரை நாங்கள் ஆராதிக்கிறதினாலும் அல்லது சிறிது வேத வசன இன்னும் ஆழமான அறிவு கொண்டவர்கள் சொல்கிறார்கள், வானத்து நட்சத்திர சேனைகள், நட்சத்திரங்கள் எண்ணிக்கை கடங்காத, தொகையிட முடியாத, ஒருவராலும் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு வானுலக நட்சத்திரங்களின் சேனைகள், நட்சத்திர சேனைகளின் தேவன் வானத்து தம்முடைய சேனைகளாகிய வானத்து நட்சத்திரங்களை எண்ணி தொகையிட்டு அவைகளுக்கு லக்கமாய் பேரிட்டு அழைக்கிறார். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பெயரிட்டு இருக்கிறார். நாம் பார்க்கிறோம், இன்றைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிற புதிய புதிய நட்சத்திரங்கள் அல்லது கோளங்களுக்கு பெயரிடுகிறார்கள். தேவன் படைக்கிற போதே அனைத்து இந்த எண்ணப்பட முடியாத கடற்கரை மணலை பார்க்கிலும் அதிகமாயிருக்கிற வானத்து நட்சத்திரங்களுக்கு அவர் எண்ணி தொகையிட்டு அவைகளுக்கு லக்கத்திட்டமாய் பேரிட்டு அழைக்கிறார் என்று வேதவசனம் சொல்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் நீங்கள் அதை படிக்கலாம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அதான் வான சேனைகள், வானத்தின் நட்சத்திர சேனைகள் அல்லது வானுலக யுத்த சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். நான் என்னுடைய செய்திகளில் எல்லாத்திலையும் பதிவுகளில் நீங்கள் பார்த்தா தெரியும், த லார்ட் ஆஃப் கோஸ்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளுக்கு த லார்ட் ஆஃப் ஹெவன்லி ஆர்மீஸ் என்று சற்று விரிவாக்கம் செய்து அந்த வார்த்தைகளை எழுதியிருப்பேன். வானுலக யுத்த சேனைகளின் கர்த்தர் அல்லது வானுலக நட்சத்திர சேனைகளின் கர்த்தர், அதான் சரியாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஆணித்தரமாக சொல்லல, வானுலக நட்சத்திர சேனைகளின் கர்த்தர் அல்லது வானுலக யுத்த சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் என்று நான் பதிவிடுவதும் பேசுவதும் வழக்கம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதினாலும் மனதுக்கத்தோடு நடக்கிறதினாலும் என்ன பிரயோஜனம் என்று கேட்கிறார்கள். இப்படி ஒரு கூட்டம் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் அல்லாத இறைவ நம்பிக்கையாளர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் வெளிப்படையாக தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வதில்லை. அதற்கு சில காரணங்கள் இருக்கு. சமுதாய கட்டுப்பாடுகள். சில ஜாதிகளிலே கிறிஸ்தவர்களாக மாறிவிட்டால் சமுதாயத்திலிருந்து விலக்கி வைத்து விடுவார்கள். அவர்கள் சார்ந்த சமுதாயத்திலிருந்து விலக்கி வைத்து விடுவார்கள். அதனாலே அவர்கள் வெளியே சொல்வதில்லை, ரகசிய கிறிஸ்தவர்களாக வாழுகிறார்கள். வெளியே மாற்று சமய நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்து கொள்வார்கள். அப்படிப்பட்டவர்கள் ஏன் சொல்கிறேன்னா, நான் சில உயர் ஜாதி பிராமணர்களுடைய வீடுகளிலே சென்று பார்த்திருக்கிறேன். அவர்களெல்லாம் என்கிட்ட நீ தீட்டு உள்ள வராதெல்லாம் சொன்னதில்லை. ஏன்னா அதை சொல்றேன், ஒரு அனுபவம். இப்படிப்பட்ட அனுபவங்களை நான் பேசுவதில்லை, இருந்தாலும் சொல்கிறேன். நான் வெளியிட்ட 2002ஆம் ஆண்டில் 2002 அல்லது 2003ஆம் ஆண்டில் நான் வெளியிட்ட முதலாவது ஒரு புத்தகம் வானத்தின் மகத்துவங்களும் வேதாகமத்தின் ரகசியங்களும் என்று தலையங்கம் போட்டு ஒரு புத்தகம் வெளியிட்டேன். ராட்சிகள், நட்சத்திரங்கள், கிரகங்கள், கட்டிடக்கலையின் அளவு நூல் பிரமாணங்கள், அதாவது வாஸ்து என்று சொல்லப்படுகிற இவனைத்தையும் உள்ளிட்ட ஒரு புத்தகத்தை வெளியிட்டேன். அந்த புத்தகத்தில் சுமார் 300க்கு அதிகமான புத்தகங்கள் கல்லிடைக்குறிச்சி பகுதியில், திருநெல்வேலி மாவட்டத்தில், அன்றைய திருநெல்வேலி மாவட்டம், இன்றைய தென்காசி மாவட்டம் என்று நினைக்கிறேன், மாவட்டத்தில் சுமார் 250 முதல் 300க்கு அதிகமான புத்தகங்கள் பிராமணர்களுக்கு எனது ஒரு நண்பர் டேவிஸ் என்பவர், கல்லிடைக்குறிச்சி டேவிஸ், இப்பொழுது அவர் சிவகாசியிலே இருக்கிறார் என்று நினைக்கிறேன். அவரும் ஒரு புத்தக வெளியீட்டாளர். இப்பொழுது
வேதாகம கல்லூரி நிறுவியிருக்கிறார். எபிரேய மொழி ஆசிரியர். அவர் அந்த புத்தகங்களை அவரும் அவருடைய நண்பர்களுமாக பிராமணர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். கொடுத்து விளக்கம் கேட்டிருக்கிறார்கள். ராசிகள், நட்சத்திரங்கள், கிரகங்களை குறித்து மாற்று சமயங்கள், இந்து புராணங்கள் சொல்லுகிறதுக்கும் இந்த சகோதரர் எழுதியிருக்கிற இந்த புத்தகத்திற்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமைகளை நீங்கள் இது சரியானது தானா என்று அவர்கள் விளக்கம் கேட்டு சிலருக்கு கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் வேத பண்டிதர்கள் ஆயிட்டே பிராமணர்கள் இல்லையா அவர்களுக்கு. அப்பொழுது அவர்கள் அதை படித்துவிட்டு வித்தியாசமாக இருக்கிறது, வேதாகமத்தில் இவைகள் எல்லாம் இருக்கிறதா, இதுவரை யாரும் சொன்னதில்லையே என்று சொல்லி அவர் இதை எழுதிய அந்த நண்பரை பார்க்க வேண்டும் விரும்புகிறோம். சில விளக்கங்கள் எங்களுக்கு தேவைப்படுகிறது. ரிஷப ராசியை குறித்து அவர் ரூபன் கோத்திரம் என்று கொடுக்கிறார். 27 நட்சத்திரங்களை அவர் குறிப்பிடுகிறார். ரிஷப ராசி ராசி அட்டவணையில ரிஷப ராசி தான் முதலாவது வருகிறது. ஆனால் ரிஷப ராசி இரண்டாவது வருகிறது. ராசி அட்டவணையில மேசம் ராசி தான் முதலாவது வருகிறது. இவர் முதலாவது ரிஷப ராசியையும் 8வது இடத்தில அல்லது இன்னொரு இடத்தில மேசராசி 11வது இடத்தில மேசராசியையும் கொண்டு வருகிறார். இதற்கான காரணங்கள் என்ன? சில அடையாளங்கள், அந்த ராசிகளுக்கான அடையாளங்களிலே ரிஷப ராசிக்கு ரூபன் கோத்திரத்திற்கு தலையீற்று காளையின் அடையாளத்தை கொடுக்கிறார். மேச ராசிக்கு செம்மறியாட்டு கடாவினுடைய அடையாளத்தை கொடுக்கிறார். அதாவது எப்ராயிம் கோத்திரத்துக்கு, அதாவது மேச ராசியை நான் எப்ராயிம் கோத்திரம் என்று சொல்லுகிறேன். எப்ராயிம் கோத்திரத்திற்கு அவர் செம்மறியாட்டின் தலையை அடையாளம், கொம்புகளையும் தலையையும் அடையாளமாக கொடுக்கிறார். இவைகள் எதன் அடிப்படையில் அதற்கு விளக்கங்களையும் கொடுத்திருக்கிறார். சில சந்தேகங்களை நாங்கள் கேட்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் என்னை அழைப்பு விடுத்திருந்தபடியினால் நான் ஒரு முறை கல்லிடைக்குறிச்சிக்கு சென்றிருந்தேன். அந்த கல்லிடைக்குறிச்சியில 18 வகை பிராமணர்களுக்கான, பிராமணர்களில் எல்லாம் ஒரு பிரிவினர் அல்ல, 18 வகையானவர்கள், 18 மொழி பேசுகிற 18 தேசங்களை சார்ந்த பிராமணர்களிலே 18 அக்ரகாரங்கள் அங்கே இருக்கிறது கல்லிடைக்குறிச்சியில். எனக்கும் அந்த உண்மை அப்பொழுது தான் தெரியும். நான் என்னுடைய பிற்பாடு நான் வெளியிட்ட வரலாற்று புத்தகங்களில் அதை எழுதியிருக்கிறேன். அந்த 18 வகை பிராமணர்களில சில அரிய வகை பிராமணர்களுடைய வீடுகளுக்கு நான் சென்றபோது அவர்கள் என்னை வரவேற்று உபசரித்து என்னுடன் வந்த அந்த சகோதரனையும் அழைத்து அவர்களுடைய வீடுகளுக்குள்ளே சென்று அவருடைய பூஜை அறையிலே ஒரு பிரத்யேக பூஜை அறை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் செய்வதெல்லாம் தொழில் என்ன? அவர்களுடைய சிலைகளுக்கு முன்பாக பெரும் கற்கோவில்களிலே சிலைகளுக்கு வழிபாடு செய்வது, பூஜை செய்வதுதான், மக்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பது, அதனால் வரும் காணிக்கைகளை பெற்றுக் கொள்வது, அதான் அவர்களுடைய குல தொழில். ஆனால் அவர்களுடைய வீடுகளிலும் முன் வரிசையில் இருப்பதெல்லாம் அந்த இந்து மத தெய்வங்களுடைய படங்கள் தான், பிரம்மாண்டமான படங்களை வைத்திருக்கிறார்கள் வரிசையாக. உள்ளால் இருக்கிற அவர்களுடைய வீடுகளின் உள்ளறையில ஒரு பிரத்யேக ஜப அறை ஒன்று வைத்திருக்கிறார்கள், அதாவது பூஜை அறை. அந்த அறையில அழைத்து சென்று காண்பித்தார்கள். அங்கு வேறு ஒரு சிலையோ ஒரு படங்களோ எந்த தெய்வ படங்களோ அங்கு இல்லை. அவர்களுடைய வேதங்கள் ஒரு புறத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பிரத்யேக அந்த அறையிலே பரிசுத்த வேதாகமம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாக 7 திரிகள் போட்டு ஒரு குத்து விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது நான் அவர்களிடத்திலே கேட்டேன், ஐயா, இது எப்படி? நீங்கள் பிராமணர்கள், வைதீக பிராமணர்கள், உங்கள் கோவில்களிலே சிலைகளுக்கு முன்பாக பூஜை செய்கிறவர்கள், தீபாராதனை காட்டுகிறவர்கள், வேதம் ஓதுகிறவர்கள், இது எப்படி உங்கள் வீட்டிலே? இல்லைங்க, நாங்க எங்களை போன்ற அநேக பிராமணர்களுடைய வீடுகளிலே பரிசுத்த வேதாகமம் இல்லாத வீடே இருக்க முடியாது. நாங்கள் வெளியில் சொல்வதில்லை. நாங்கள் எங்களுடைய பூஜை அறை என்கிற அந்த பிரத்யேக பூஜை அறையிலே, அந்த ஜப அறையிலே பரிசுத்த வேதாகமத்திற்குத்தான் முதலிடம். சிலைகளுக்கு முன்பாக குத்துவிளக்கு ஏற்றுவது போல்
நாங்கள் பரிசுத்த வேதாகமத்திற்கு முன்பாக இந்த காணப்படாத தேவனாகிய கர்த்தரை நாங்கள் ஆராதிக்கிறவர்கள். தினந்தோறும் வேதத்தை படித்து ஜெபிக்காமல் நாங்கள் தூங்குவதே இல்லை. அதிகாலையில வேதத்தை படித்து ஜெபிக்காமல் எங்கள் குலத்தொழிலாகிய கோவில்களுக்கு பூஜை செய்வதற்கு செல்வதில்லை என்று சொன்னார். அதனால் சொல்கிறேன், அப்படிப்பட்ட அநேக கிறிஸ்தவர்கள், அநேக பிராமணர்கள், வேதம் போதுகிற பிராமணர்கள், உயர்ஜாதி இந்துக்கள், பிராமணர்கள் தரித்திரர்களாக இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா இல்லையோ? தெரியும். அநேகர் இருக்கிறார்கள் ஏழைகளாக. நீதி, நியாயம், உண்மை இவைகளை கடைபிடித்து சத்திய வசன கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அநியாயமாய் யாருக்கும் உபத்திரவம் செய்யாமல், ஆனால் உபத்திரவம் மற்ற சாதிகளை தீண்டத்தகாதவர்கள் என்று இழிவுபடுத்துகிற பிராமணர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் உண்மையான பிராமணர்கள் அல்ல. நான் சொன்னேன் 18 வகை பிராமணர்கள், 18 மொழி, 18 தேசங்கள், 18 மொழி பேசுகின்ற ஜாதி ஜனங்களிலிருந்தும் பிராமணர்கள் இருக்கிறார்கள். 18 தேசங்கள் முதலாவது இருந்த 18 மொழி பேசுகிற ஜனங்கள் பிரிந்து தங்களுக்கென்று தனி நாடுகளை உருவாக்கினார்கள். அதான் 18 தேசங்கள். அந்த 18 தேசங்களில் இருக்கிற மக்கள் இனங்களும் வெவ்வேறு வேறு வேறு ஜாதிகள், வேறு வேறு ஜாதிகளை சார்ந்த பூஜாசாரிகள் எல்லாம் பிராமணர்கள் என்று இன்றைக்கு அழைக்கப்படுகிறார்கள். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா சாதியினரும் உண்மையான பிராமணர்கள் அல்ல, சாதியிலும் இருக்கிறவர்கள். அதையெல்லாம் இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்லை, விட்டுடும். ஆனால் அந்த பிராமணர்களுக்குள்ளே சத்தியத்தின்படி உண்மையான தேவனை மனதார ரகசியமாய் ஆராதித்துக் கொண்டிருக்கிற பிராமணர்கள் சொல்கிறார்கள், எங்களுக்கு வருகிற அந்த குலத்தொழிலே வருகிற அந்த காணிக்கைகள் எங்கள் தேவைகளுக்கு, அன்றாட தேவைகளுக்கு போதுவதில்லை. நாங்கள் தேவ சமூகத்தில் எங்கள் தேவைகளை குறித்து அறிக்கை செய்கிறோம், ஜபிக்கிறோம். ஆனாலும் எங்களுக்கு நாங்கள் ஆசீர்வதிக்கப்படவில்லை. காரணம், நாங்கள் சிலைகளை வணங்குவதனால் தான் என்பது எங்களுக்கு தெரிகிறது என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அப்படிப்பட்ட உத்தம கிறிஸ்தவர்கள், ரகசிய கிறிஸ்தவர்கள் தொழில் நிமித்தமாக சிலைகளுக்கு வழிபாடு செய்கிறார்கள். பிழைப்புக்காக, நம்மில் அநேகர் வயிற்று பிழைப்புக்காக வீடுதோறும் வேதாகமத்தை ஏந்தி கொண்டு சென்று ஜபித்து குறி சொல்லி ஆசீர்வதித்து விட்டு காணிக்கை பெற்றுக் கொண்டு வரவில்லையா? அதுபோலதான் கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவர்கள் சொல்லுகிறார்கள், தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதினாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதினாலும் என்ன பிரயோஜனம்? எந்த பிரயோஜனம் இல்லை, எந்த நன்மையும் இல்லையே, எந்த நன்மையையும் நாங்கள் எங்கள் வாழ்நாளில் காணவில்லையே என்று சொல்லுகிறார்கள். இது அநேக கிறிஸ்தவர்களுடைய உள்ளத்தின் ஏக்கமாக இருக்கிறது, இருதயத்தின் ஏக்கமாக இருக்கிறது. ஆனால் அநேக பக்தி வேடக்காரர்கள், அநியாயமாய் பொருள் சம்பாதிக்கிறவர்கள், அநியாயமாய் கைக்கூலி கொடுத்து, காணிக்கை கைக்கூலி கொடுத்து, லஞ்சம் கொடுத்து காரியம் சாதிக்கிறவர்கள் சொல்லிக் கொள்ளுகிறார்கள், நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், உலக பிரகாரமாக செல்வ செழிப்புடன் ஐஸ்வர்ய ஆஸ்தி ஐஸ்வர்யங்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. ஏங்க, இதானே இன்றைய நிலைப்பாடு? உண்மையான இன்றைய உலகத்தின் நிலைப்பாடு அதுதானே. நீங்க மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், சகல உலக ஆசீர்வாதங்களாலும் நிறைந்து செல்வ செழிப்பாய் வாழுகிறவர்கள், ஆடம்பரமாய் வாழுகிறவர்கள் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள் என்று நம்புகிறார்கள். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் தான் பாக்கியவான்கள் என்று எண்ணுகிறார்கள். உலக நடைமுறை அப்படியாக இருக்கிறது. உலக நடைமுறையின் பாதையிலே, அது உலகம் ஓடுகிற அதே வழியிலே நீ ஓடுவாயானால் நித்தியம் மரணம் என்பதை இன்றைய கிறிஸ்தவர்கள் மறந்தும் நினைத்து பார்ப்பதில்லை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நான் அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? மல்கியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 15ஆம் வசனம். இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம். அகங்காரிகள் செல்வ பெருக்கத்தினால், செல்வ செருக்கினால் தேவனை மறந்து தங்களையே தேவனாக காண்பிக்கிற அநேக அக்கிரமக்காரர்கள், அகங்காரிகள் ஊழியர்களாக இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். கிறிஸ்தவ சபைகளிலே, ஆலயங்களிலே, சபைகளிலே பணப்பொறுப்பாளர்களாக, தலைவர்களாக, பிரபுக்களாக, ஊழியர்களாக, போதகர்களாக, பேராயர்களாக, தீர்க்கதரிசிகளாக, பிரசங்கியார்களாக இருக்கிற அநேக அகங்காரிகள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம். யார் இந்த அகங்காரிகள்?
கோவிலிலே, ஆலயத்திலே, தேவாலயங்களிலே, சபைகளிலே கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோம், கர்த்தருடைய சபையை பராமரிக்கிறோம், கர்த்தருடைய சபையின் காரியக்காரர்கள் என்று கூறிக்கொள்கிற அநேகர் கர்த்தரின் பெயரால் கோவில் சொத்துக்களை திருடி அபகரித்து ஆக்கிரமித்து, கோவில் பண காணிக்கைகளை திருடி கொள்ளையடித்து இவர்கள் செழித்து வாழுகிறார்கள். போதகர்களும் திருச்சபைகளின் பொறுப்பாளர்களும் தலைவர்களும் என்ன செய்யறாங்க? கர்த்தரின் பெயரால் கர்த்தருடைய காணிக்கைகளை தங்களுக்கென்று எடுத்துக் கொள்ளுகிறார்கள். கள்ள கணக்கு எழுதி சபைக்கு காண்பிக்கிறார்கள். சபை சொத்துக்களை திருடி சபையில அவன் சபை ஆரம்பித்த நாளே அவனுக்கு தெரியாது. சபையை உருவாக்கினவர்கள் எப்படி ரத்தம் சிந்தி மரித்தார்கள், எப்படி கொலை செய்யப்பட்டார்கள் என்பதெல்லாம் தெரியாது. ஆனா சொல்லிக்குவான் பின்னாடி வந்து, எங்க முப்பாட்டனார் தான், எங்க தாத்தா தான் இந்த சபைக்கு நிலம் கொடுத்தார், எங்க அப்பா, எங்க முப்பாட்டனார், எங்க சித்தப்பா பெரியப்பா, எங்க குடும்பத்தார் தான் இந்த சபை ஆலயத்தை கட்டினார்கள் என்று பொய் வரலாறுகளை தங்கள் பெயரில் புனைந்து வைத்துக் கொள்வார்கள். இதை மக்களுக்கு பிரசித்தப்படுத்துவார்கள். ஏன்? அவன் தான் அங்க செல்வ செழிப்பில் மிதந்து கொண்டிருப்பான். மற்றவர்களுடைய பார்வைக்கு இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள், இவர்கள் பாக்கியவான்கள் என்று போதகர்களால் போற்றப்படுவார்கள். ஏன்னா அதிகமாக காணிக்க கொடுப்பாங்க. எப்படி கொடுக்குறாங்க? கோவில் பணத்தையே திருடி கொள்ளையடிச்சு காணிக்க கொடுப்பாங்க. கோவில் சொத்தையே, ஏக்கர் கணக்கில் சொத்துக்களை ஆக்கிரமித்து தங்களுடையதாக பட்டா போட்டுக் கொண்டு, தங்களுடைய உரிமை சொத்தாக மாற்றி வைத்துக் கொண்டு அதிலிருந்து ஒரு பகுதியை காணிக்க கொடுப்பார்கள். இதெல்லாம் எங்கள் முன்னோர்களால் தான் வந்தது என்று தம்பட்டம் அடித்துக் கொள்வார்கள். சபையில் இருக்கிற ஏழைகள் அதை நம்புவார்கள். பொய்களை திரும்ப திரும்ப பலமுறை சொல்லும் போது பொய் உண்மையாகி விடுகிறது. இன்றைய அரசாங்கமும் அதைத்தான் செய்கிறது. பொய்களை, கட்டுக்கதைகளை வரலாறாக புரிந்து கொண்டிருக்கிறார்களே. இதுதான். இவர்களெல்லாம் கிறிஸ்தவர்கள் அல்ல, நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் அகங்காரிகள், அக்கிரமக்காரர்கள். இதோ அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம், அதாவது ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்கிறோம். ஏன்னா ஆங்கிலத்தில் ஆசீர்வாதத்திற்கும் பாக்கியத்திற்கும் ஒரே சொல்லாடல் தான் இருக்கிறது. பிளஸட். பிளஸட் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், பிளஸட் என்றால் பாக்கியவான். பெனடிக்ஷன் என்றால் ஆசீர்வாதம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம், அதாவது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்கிறோம். தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள். அக்கிரமக்காரர்கள், தேவாலய சொத்துக்களை கொள்ளையடிக்கிறவர்கள், தேவாலய காணிக்கைகளை திருடி அபகரிக்கிறவர்கள், தேவாலயத்திலே தங்கள் சிங்காசனங்களை உறுதியாய் நிலைப்படுத்திக் கொண்டு, எங்கள் முதியவர்கள், எங்கள் முன்னோர்கள் தான் இந்த திருச்சபையை ஸ்தாபித்தார்கள், ஆகவே எங்களுக்குத்தான் இங்கே முழு அதிகாரம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற பொய்யர்களின் கூட்டம், அக்கிரமக்காரர்களின் கூட்டம், தேவாலய சொத்துக்களை ஆள்பலத்தினாலும் பணபலத்தினாலும் அதிகார பலத்தினாலும் கொள்ளையடித்து தங்களுடையதாக்கி கொண்டவர்கள் எல்லாம் தீமை செய்கிறவர்கள். அதாவது இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம். தீமை செய்கிறவர்கள், அதாவது அக்கிரமக்காரர்கள், துன்மார்க்கர்கள், துஷ்டர்கள் எல்லாம், தீமை செய்கிறவர்கள் எல்லாம் திடப்படுகிறார்கள். அவர்கள் திடம் நிலையாக இருக்கிறார்கள். அவருடைய வேர் பற்றி பிடித்து, அவர்கள் அங்கு ஆலயங்களிலே அவருடைய வேர் ஆணி வேர் போல் பற்றி பிடித்திருக்கிறது. சங்கீதம் 78 அதிகாரம் அல்லது 84 அதிகாரம் என்று நினைக்கிறேன். அங்கே ஒரு வசனம் இருக்கிறது. தேவனே, நீர் சம்பாதித்த உம்முடைய சபையை உம்முடைய சத்துருக்கள் தங்கள் சிங்காசனங்களை உம்முடைய சபைகளிலே ஸ்தாபித்து அதை உறுதியாய் தங்கள் கொடிகளை அங்கே பறக்க விட்டிருக்கிறார்கள். தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்த சபையை எங்களுடையது, எங்கள் குடும்ப கோயில், எங்கள் முன்னோர்கள் தான் இதை உருவாக்கினார்கள். இதுல எதிலையுமே அவங்களுக்கு சம்பந்தம் இருக்காது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை, அந்த சபையை சம்பாதித்தவர்களை, சபை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்டது. அந்த சபையை அங்கே உருவாக்குவதற்காக
நிலம் கொடுத்தவர்கள், பாடுபட்டவர்கள், ஊழியம் செய்தவர்கள், ரத்தம் சிந்தி மரித்து கொலை செய்யப்பட்டவர்கள் ஏராளம். அவர்களை எல்லாம் புறக்கணித்து தள்ளிவிடுவார்கள். அவருடைய பெயர்களை உச்சரிக்கவே மாட்டார்கள். அவர்களுக்கும் இவர்களுக்கும் இந்த சபைக்கும் எந்த சம்பந்தம் இருக்காது. ஏன்னா இவன் எல்லாம் இப்பதான் வந்திருப்பான், ஒரு தலைமுறை அல்லது 2 தலைமுறை. இவனுக்கு அப்பங்காலத்தில் தான் வந்திருப்பான், அல்லது தாத்தங்காலத்தில் தான் சபைக்குள்ள வந்திருப்பான். மிஞ்சி போன ஒரு 100 வருஷத்துக்குள்ளதான் சபையில தலைவராயிருப்பான். 200 வருஷங்களுக்கு முன்பாக ஸ்தாபிக்கப்பட்ட சபைகளிலே ரத்தம் சிந்தி மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவின் சபைக்காக கொலை செய்யப்பட்டவர்கள், ரத்தம் சிந்தினவர்கள், தங்களுக்கு இருந்த அனைத்தையும் சபைக்கு கொடுத்து விட்டு எளியவர்களாய் வறுமையிலே வாழுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் இவர்கள் நினைத்து பார்ப்பதில்லை. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள், அவர்கள் வேறு பற்றி நிலைத்து நிற்கிறார்கள், அவர்களுக்கு எந்த கெடுதலும் வருவதில்லை. அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும், தேவனை சோதித்து பார்த்தாலும், தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினாலும், தேவனுடைய சபையை கொள்ளையடித்தாலும், தேவ சபையிலே தேவ ஜனங்களை சபைகளை விட்டு விரட்டி வெளியேற்றினாலும் அவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். அவர்கள் தேவனுக்கு விரோதமான எந்த செயல்களை செய்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு எந்த குறையும் இல்லை, எந்த பாடுகளும் இல்லை, எந்த வேதனைகளும் இல்லை. அவர்கள் எல்லாவற்றிலும் இருந்து நீங்களாகி விடுவிக்கப்படுகிறார்களே என்று வெளிப்படையாக ஏழைகள், அற்ப விசுவாசிகள், கிறிஸ்துவின் பேரில் பக்தி வைராக்கியமாக இருக்கிற உத்தம விசுவாசிகள் அநேகர் ஊழியக்காரர்களும் சொல்லுகிறார்கள். ஏன்னா இவங்க கிட்ட இருந்து ஊழியக்காரர்கள் அடிபடாமவே போக முடியாது. இவருடைய சகல அட்டூழியங்களும் தெரிந்தும் அதற்கு இணங்கி அவர்களுக்கு கைகோர்த்து, அவர்களுடைய அக்கிரமங்களோடு கைகோர்த்து வாழுகிற போதகர்கள் தான் அவங்களோட நல்லவங்க. அவங்கள தான் அவங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா அவங்களுக்கு அதில் பங்கு கிடைக்கும். இந்த இதுல திருடி கொள்ளையடிக்கிறதுல, காணிக்கைகள்ல, சொத்துல பங்கெடுக்காம போறாங்களே, அவங்கள அடி கொடுத்து தான் சபையிலிருந்து விரட்டுவாங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்டவர்கள் கதறுகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் எந்த கெடுதியும் வரவில்லையே, இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், இவர்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறார்களே என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது கர்த்தருக்கு 16ஆம் வசனம், மல்கியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். இத மேல உள்ள ரெண்டு வசனங்களை பேசிக் கொள்கிறவர்களும் கர்த்தருக்கு பயந்தவர்கள் தான். கர்த்தருக்கு உண்மையாக பயப்படுகிற ஆவியோடும் உண்மையோடும் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு சிந்தையோடும் தேவனுக்கு பயந்து தேவ சபையிலே, தேவனுடைய ஆலயத்திலே ஆராதனை செய்ய வருகிற ஏழை ஆத்துமாக்களும், ஏழை ஊழியக்காரர்களும், எளிய ஊழியக்காரர்களும் தங்களுக்குள்ளே ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். ஏன் அந்த மேற்கண்ட காரியங்களை? இவர்களுக்கு எந்த பாடுகளும் வரலையே, இவங்களுக்கு எந்த தண்டனையும் வரலையே, இவர்கள் எல்லாத்திலும் தப்பித்துக் கொள்கிறார்களே, ஒருவேளை தேவன் அவர்களோடு தான் இருக்கிறாரோ என்று பேசிக் கொள்வார்கள். நானும் பேசியிருக்கேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை, நீங்களும் பேசியிருப்பீர்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஏழை விசுவாசிகளும், ஏழை இறை நம்பிக்கையாளர்களும், ஏழை எளிய ஊழியக்காரர்களும், அற்ப விசுவாசிகளும் இப்படிப்பட்டதை பேசுகிறதை ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள், இந்த அக்கிரமக்காரர்களை, அட்டூழியக்காரர்களை, அநியாய செய்கிறவர்களை, இந்த அகங்காரிகளை குறித்து என்ன பேசிக் கொள்ளுகிறார்கள் என்பதை தேவன் கவனித்து கேட்பார். நான் சொல்லுங்க, வசனம் சொல்லுங்க. கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் கேட்டுக்கொள்ளுங்கள். ஏழை அற்ப விசுவாசிகளே, உலகத்திலே எளியவர்களாய், தரித்திரர்களாய், புறக்கணிக்கப்பட்டவர்களாய், ஒன்றுமில்லாதவர்களாய், அன்றாட வாழ்க்கையை நடத்துவதற்கு தேவைகளை சந்திக்க இயலாத நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எளிய கிறிஸ்தவர்களே, உத்தம கிறிஸ்தவர்களே, உத்தம ஊழியக்காரர்களே, கேளுங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஞாபக புஸ்தகம். யார் யார் தேவனுடைய ஆலயத்திலே உண்மையாய் உத்தமமாய் பணி செய்கிறார்களோ, ஊழியம் செய்கிறார்களோ, யார் யார் தேவனுடைய ஆலயத்திலே தங்கள் வீடுகளிலும் தங்கள் தேவாலயங்களிலும் தேவனை உத்தமமாய் உண்மையோடு, ஆவியோடும், உண்மையோடும், முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு சிந்தையோடும், முழு பலத்தோடும் தேவனை தொழுது கொள்கிறார்களோ,
அவர்களுக்காக தேவனுடைய சத்திய வசனங்களை தினந்தோறும் தியானித்து அதை கை கொண்டு நடக்கிறார்களோ, அதன்படி நடக்க பிரயாசப்படுகிறார்களோ, அவர்களுக்காக தேவனுடைய சமூகத்திலே ஒரு ஞாபக புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறதாம். உலகத்திலே பிச்சைக்காரனாக, எளியவனாக, தரித்திரனாக, ஒன்றுமில்லாதவனாக, மக்களால் அனைவராலும், சபை ஊழியர்களால், போதகர்களால் கூட, பிரபல பிரசங்கியார்களால் கூட புறக்கணிக்கப்பட்டு அவமதிக்கப்படுகிற, நீ எல்லாம் காணிக்க கொடுக்காததுனால்தான் உன்னை தேவன் தரித்திரனாக இருக்கிறார், தேவன் உன்னை சபித்திருக்கிறார் என்று உங்களை சபிக்கிறார்களே, உங்களை இழிவாய் பேசுகிறார்களே, இழிவாய் நடத்துகிறார்களே, அவர்களுடைய பெயர் ஞாபக புஸ்தகத்தில் இல்லை. ஆனால் உங்கள் பெயர் எளிய கிறிஸ்தவர்கள், எளிய இறை நம்பிக்கையாளர்கள் யாராக இருந்தாலும் சரி, எளியவர்கள், ரகசிய கிறிஸ்தவர்களுடைய பெயர்கள் அவருக்கு முன்பாக இருக்கிற அவருடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மறந்து விடாதீர்கள். உங்களுக்கான ஆசீர்வாதம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக நீங்கள் முன்குறிக்கப்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் தேவனை உறுதியாய், எந்த சூழ்நிலையிலும் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறீர்களா, தேவன் பேரில் பற்றுதலாய் இருக்கிறீர்களா, நம்பிக்கையோடு இருக்கிறீர்களா என்பதை தெரிந்து கொள்வதற்காக தேவன் உங்களை சோதிக்கிறார். தேவன் உங்களை பரீட்சித்து பார்க்கிறார். உங்கள் விசுவாசத்தை, தேவன் பேரில் இருக்கிற இறை நம்பிக்கையை, பக்தி வைராக்கியத்தை, பக்தி விசுவாசத்தை அவர் சோதித்து பார்க்கிறார். அவர் உங்களை பரீட்சித்து பார்க்கிறார். பரலோக பொக்கிஷங்களை, நித்திய ஆசீர்வாதங்களை, நிறைவாழ்வுக்கான, நித்திய ஜீவனுக்கான ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கொள்வதற்கு இவன் தகுதியானவன் தானா, இவனுடைய விசுவாசம் தகுதியானது தானா என்று உங்கள் விசுவாசத்தை தேவன் சோதித்து பார்க்கிறார். நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள். சோதிக்கப்படாத, பரீட்சித்து பார்க்கப்படாத விசுவாசம் செத்தது. செயல்பாடுகளற்ற, பரீட்சித்து பார்க்கப்படாத, சோதிக்கப்படாத, சோதனைக்கு உள்ளாக்கப்படாத விசுவாசம், இறை நம்பிக்கை செத்தது. இவர்கள் உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் செல்வ செழிப்புடன் வாழுகிற அக்கிரமக்காரர்கள், திருடர்கள், கொள்ளைக்காரர்கள், அட்டூழியம் செய்கிறவர்கள், பொய் சாட்சி சொல்லுகிறவர்கள், பொய்யர்கள், பொய் வரலாறு படைக்கிறவர்கள் அனைவரும் தீயவர்கள். இவர்களுக்கு பரலோக பொக்கிஷம் இல்லை. இவர்களுக்கு என்ன, தேவனை அவர்கள் எப்படித்தான் சோதித்தாலும் தேவன் தண்டிப்பாரோ என்று சோதித்து பார்ப்பதற்காக தேவாலய சொத்துக்களை கொள்ளையடிக்கிறார்கள், தேவாலய காணிக்கைகளை கொள்ளையடிக்கிறார்கள், தேவனுடைய பிள்ளைகளை சபை ஆலயங்களை விட்டு வெளியேற்றுகிறார்கள், தேவ சமூகத்திலே பச்சையாய் பொய் சாட்சி சொல்லுகிறார்கள், தேவன் சொல்லாததை தேவன் சொன்னார் என்று சொல்லுகிறார்கள். இவர்களுக்கு தண்டனை தீர்ப்பு வராது. இவர்களுக்கு சோதனை சிக்ஷையே இல்லை. காரணம், இவர்கள் நித்திய அழிவுக்கு என்று ஆயத்தமாக்கப்பட்டவர்கள், நித்திய மரணத்திற்கு என்று ஆயத்தமாக்கப்பட்டவர்கள். பட்சிக்கிற, சுட்டரிக்கும் அக்கினியே இவர்களுடைய தண்டனை தீர்ப்பாக இருக்கும். ஆகவே எளிய கிறிஸ்தவர்களே, உத்தம இறை நம்பிக்கையாளர்களே, உத்தம உண்மையும் உத்தமமுமான எளிய ஊழியக்காரர்களே, கவலை கொள்ளாதிருங்கள். நீங்கள் நித்திய ஜீவனுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உங்கள் விசுவாசம் நித்திய ஜீவனுக்கென்று பரிசோதிக்கப்பட்டு பார்க்கிறது, சோதிக்கப்படுகிறது, பரீட்சிக்கப்படுகிறது. கிரியைகள், அந்த விசுவாச சோதனைகளிலும் நீங்கள் நிலைத்து நின்று செயல்படுகிற கிறிஸ்தவர்களாய், கிரியைகள் உள்ள, தேவன் விரும்புகிற நற்கிரியைகளை வெளிப்படுத்துகிற, கிறிஸ்துவின் நற்பண்புகளை வெளிப்படுத்துகிற கிறிஸ்தவர்களாய் இருக்கிறபடியால் உங்கள் பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலே தேவனுக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு உரிய பரலோக பொக்கிஷங்கள் ஆகிய பரலோக நித்திய ஆசீர்வாதங்கள், நித்திய ஜீவனுக்குரிய ஆசீர்வாதங்கள் தேவ சமூகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். அதைத்தான் அங்கே சொல்லுகிறார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. 17ஆம் வசனம், என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே தேவனுடைய பொக்கிஷங்களை, உலகத்தில் இருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட இறை மக்களுடைய ஆத்துமாக்களாகிய பரலோக பொக்கிஷங்களை தேவன் தம்முடைய சம்பத்து, தம்முடைய ஆஸ்தி, தம்முடைய செல்வம் என்று, ஐஸ்வர்யம் என்று சொல்லுகிறார். நீ தேவனுக்குரிய ஐஸ்வர்யவானாக இருக்கிறாய். உன் ஆத்துமா தேவனுடைய ஐஸ்வர்யமாய், தேவனுடைய சம்பத்தாய் இருக்கிறது. ஆனால் உலகத்தில் செல்வ செழிப்புடன் அகங்காரமாய், எந்த தண்டனைகளும் எந்த விசுவாச சோதனைகளும் இல்லாமல், எந்த சிக்ஷையும் இன்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே,
தாங்கள் நினைத்ததை எல்லாம் சாதித்துக் கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் தேவனுடைய சம்பத்துகளிலே சேர்க்கப்பட மாட்டார்கள். ஏனெனில் இவர்கள் பிசாசுகளின் பிள்ளைகள், இவர்கள் நித்திய மரணத்தின் பாத்திரவான்கள். உலகத்திலே அவர்கள் பைக்கியவான்களாக இருக்கலாம், உலகத்திலே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் நித்தியத்திலே அவர்கள் நித்திய மரணத்திற்கென்றும் நித்திய நரக அக்னிக்கென்றும் இரையாக வைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்கிற வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து 17ஆம் வசனத்திலே, மல்கியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பார்கள். எவர்கள்? தேவனுக்கு பயந்தவர்கள், எளிய கிறிஸ்தவர்கள், அற்ப விசுவாசிகள், உத்தமமாய் உண்மையாய் தேவன் பேரிலே பற்றுறுதியோடு நல் நம்பிக்கையோடு இறை நம்பிக்கையோடு உறுதியாய் விசுவாச சோதனைகளுக்கு தேவனை மறுதலிக்காமல் தேவனை உறுதியாய் பற்றி கொண்டு தேவன் ஒருவருக்கு, தேவனாகிய கர்த்தருக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே ஊழியம் செய்கிற, அவரை மட்டுமே தொழுது கொள்ளுகிற, அவருக்கு மட்டுமே பணிவிடை செய்கிற, அவரை மட்டுமே சேவிக்கிற, அவருக்கு பயந்தவர்களுக்கு நித்திய ஜீவனாகிய சம்பத்து, அந்த சம்பத்தை அவர்களை சேர்க்கிற நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய், தேவனுடையவர்களாய், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குரியவர்களாய், பரிசுத்த ஆவியானவருக்குரியவர்களாய் இருப்பார்கள், அவருக்கு பிரியமானவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். ஒரு மனுஷன் தன்னுடைய உத்தம, என்ன சொன்னாலும் செய்கிற, கேள்வி கேட்காமல் செய்கிற ஒரு உத்தம பணிவிடையாக்காரனுக்கு, வேலைக்காரனுக்கு என்ன உதவிகளை அவன் செய்வானோ அதுபோல நான் இந்த பூமியில் இருக்கிற என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்களுக்கு என்னை உத்தமமாய், கர்த்தரை உத்தமமாய் தொழுது கொள்ளுகிற, கர்த்தருக்கு உண்மையோடும் உத்தமத்தோடும் பணி செய்கிற தம்முடைய ஊழியக்காரர்களையும், தம்மை பற்றி கொள்ளுகிற, தம்மேல் நம்பிக்கையாய் இருக்கிற விசுவாசிகளையும், ஏழை தரித்திரர்களாய், ஒன்றுமில்லாதவர்களாய், திக்கற்றவர்களாய் நிற்கிற தேவ ஜனங்களுக்கு தேவ ஜனங்கள் அவருடையவர்களாய் இருப்பார்கள். நித்திய காலமாய் வாழ்ந்திருக்கிற தேவாதி தேவனுடைய சம்பத்துகளாய், அவருடைய பிள்ளைகளாய், அவருடைய மக்களாய் இருப்பார்கள், அவருடைய ஊழியக்காரர்களாய் இருப்பார்கள். அவர்களை அவர் கடாட்சிப்பார், அனுக்கிரகம் செய்வார், அவர்களை ஆசீர்வதிப்பார், அவர்களை பாக்கியவான்களாக மாற்றுவார். நித்திய ராஜ்யத்தின் நித்திய ஜீவனுக்குரிய பாக்கியவான்களாய் அவர்களை மாற்றுவார். உலகத்தில் அவர்கள் தரித்திரர்களாகத்தான், எளியவர்களாகத்தான், ஏழைகளாகத்தான், புறக்கணிக்கப்பட்டவர்களாகத்தான், ஒன்றுக்கும் உதவாதவர்களாகத்தான் எண்ணப்படுவார்கள். ஆனால் நித்தியத்திலே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், பாக்கியவான்களாய், நித்திய ஜீவனுக்குரிய ஜீவ கிரீடமாகிய தேவனுடைய அளவில்லாத ஆசீர்வாதத்தின் பாக்கியத்தை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். அப்பொழுது காண்பீர்கள், உத்தமமாய் உண்மையாய் ஊழியம் செய்கிறவனுக்கும், உண்மையற்ற நிலையிலே பொய்களோடும் புரட்டுக்களோடும் வஞ்சகங்களோடும் ஏமாற்றுக்களோடும் கொலைகளோடும் கொள்ளைகளோடும் விபச்சாரங்களோடும் வேசித்தனங்களோடும் தேவாலயத்திலே தேவன் போல வீற்றிருந்து ஊழியம் செய்கிறவர்களுக்கும், உத்தமமாய் ஊழியம் செய்கிறவர்களுக்கும், எளிய கிறிஸ்தவர்களுக்கும், எளிய விசுவாசிகளுக்கும், ஏழைகளுக்கும், தரித்திரருக்கும், உத்தமமாய் கர்த்தரை பற்றி கொள்ளுகிற ஏழை எளிய ஜனங்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை, நீதிமானுக்கும் அக்கிரமக்காரனுக்கும் துன்மார்க்கனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை அன்று காண்பீர்கள் என்று சொல்லுகிறார். காண்பீர்கள் சர்வ நிச்சயமாக. அதனால் தான் சொல்லுகிறார், அந்த நாள், மல்கியா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இதோ சூளையை போல் எரிகிற நாள் வரும். எரிகிற அக்னி அடுப்பை நீங்கள் அந்த பெரிய கல்யாண விருந்துகளிலே பார்க்கலாம். அல்லது அந்த அடுப்பு, அந்த சமையல் அடுப்புகள் எப்படி அறிந்து கொண்டிருக்கும் குமரி, அதுபோன்று எரிகிற சூளையை போல் நடுப்பகலிலே வானத்தின் சூரியனை பார்த்தால் பார்க்க முடியாது. அக்னி அடுப்பை, அக்னி சூளையை போல் எரிந்து கொண்டிருக்கும். இங்கே இருக்க முடியல, பூமியிலே நம்மால இருக்க முடியல. வானத்தில் ஏறி போனீங்கன்னா எப்படி இருக்கும்? சூரியன் கருகில போனா பொசுங்கி சாம்பல் கூட மிஞ்சாது.
எரிகிற அக்னிச்சூளை, கர்த்தருடைய நாள் எரிகிற அக்னிச்சூளையை போல் இருக்கும். இதோ சூளையை போல் எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும், நாங்கள் பாக்கியவான்கள், நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் தேவனுடைய மனுஷர்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய பரிசுத்தவான்கள் என்று கொக்கரித்துக் கொண்டிருக்கிற இந்த அகங்காரிகளின் கூட்டம், தங்களை தேவன் போல காண்பித்துக் கொண்டிருக்கிற இந்த அக்கிரமக்காரர்களின் கூட்டம், தேவ ஜனங்களை கசக்கி பிழிந்து சபித்து ஏமாற்றி பொய் சாட்சி சொல்லி தேவ ஜனங்களை தேவனுடைய ஆலயத்தை விட்டு வெளியேற்றுகிற இந்த பொய்யர்களின் கூட்டம், திருச்சபை தலைவர்களின் கூட்டம், கள்ள போதகர்களின் கூட்டம், கள்ள ஊழியக்காரர்களின் கூட்டம், அன்று அக்கிரமம் செய்கிற யாவரும், அகங்காரிகள் யாவரும் துரும்பாயிருப்பார்கள். எந்த துரும்பு? வயல்வெளிகளிலே, அந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை தான் துரும்பு. வயல்களை அறுவடை செய்து, நெல் வயல்களாக, கோதுமை வயல்களாக இருக்கலாம், அல்லது பயிர் வகைகளாக இருக்கலாம், எதுவைகளையும் நீங்கள் விளைச்சலை அறுவடை செய்துவிட்டு அந்த பதர்களை, அந்த தாளடிகளை, வைக்கோல் தாளடிகளை, அந்த தாளடிகள் அறுத்து மீதியாய் விடப்பட்ட, நிலத்திலே மீதியாய் விட்டுவிடப்பட்டிருக்கிற அறுத்த அந்த குற்றிகள், அந்த தாளடிகளின் மீதி பகுதிகளும் எப்படி துரும்பாக காற்று முகத்திலே பறக்கடிக்கப்படுகிற பதர்களை போல துரும்பாக பறக்கடிக்கப்பட்டு அக்னியிலே சுட்டரிக்கப்படுமோ அந்த பதர்களுக்கு ஒப்பானவர்களாக இருப்பார்கள். யார்? உலகத்தின் பாக்கியவான்களும், உலகத்தின் ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களும், உலகத்திலே ஐஸ்வர்யங்கள் ஆடம்பரங்களோடு தங்கள் மனம் விரும்பின வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஆடம்பர விசுவாசிகள், உலகத்தால் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று நம்பப்படுகிற அனைவரும், புகழப்படுகிற அனைவரும் அந்த நாளிலே கர்த்தருடைய அக்னிச்சூளை, கர்த்தருடைய கோபம் அக்னிச்சூளையை போல் பற்றி எறிகிற அந்த நாளிலே இவர்கள் அனைவரும் அதிலே சாம்பலாக்கப்படுகிற, அக்னிக்கு இரையாக்கப்படுகிற துரும்பாய் பதர்களாய் இருப்பார்கள், வைக்கோல் தாளடிகளாய் இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும். அது அவர்களுக்கு வேரையும் கோப்பையும் வைக்காமல் போகும். அவருடைய சந்ததியிலே ஒரு வேர் கூட மிஞ்சாது. அந்த வேரடி மண்ணோடு அவர்கள் தோண்டி எடுக்கப்பட்டு சுட்டரிக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. வேரும் கோப்பும், வேரையும் கோப்பையும் வைக்காமல் போகும். அந்த கிளைகளிலே, ஆண் வழியிலோ பெண் வழியிலோ, அவருடைய சந்ததிகளிலே, அந்த வேரிலிருந்து புறப்பட்ட கிளை வேர்களிலோ, எந்த கிளையிலும் எந்த கொப்புகளிலும் வேரும் கிளையும் கொப்பும் இல்லாமல் அது பறக்கடிக்கப்படும், அது சுட்டரிக்கப்படும் என்று சொல்லுகிறார், என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் சொல்லுகிறேன், நான் யாரையும் சபிக்கல, வசனம் சொல்லுகிறேன். இன்றைக்கு இந்த உலகத்தில் நாங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் பாக்கியவான்களாயிருக்கிறோம், நாங்கள் ஐஸ்வர்ய சம்பன்னர்களாயிருக்கிறோம், தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லுகிற, கொள்ளையடித்து, திருடி, கொள்ளையடித்து, ஏமாற்றி, பொய் சொல்லி, அபகரித்து, ஆக்கிரமித்து, கொலை செய்து, லஞ்சம் வாங்கி, கைக்கூலி வாங்கி வேலை வாய்ப்புகளையும் உலக ஐஸ்வர்யங்களையும் சம்பாதித்துக் கொண்டிருக்கிற அகங்காரிகளும் அக்கிரமக்காரர்களும் அவருடைய சந்ததிகளும் வேரோடு, வேரடி மண்ணோடு விடுங்கப்பட்டு அந்த நாளிலே கர்த்தருடைய மகா பயங்கரமான கோபத்தின் அக்னியை பற்றி எறிகிற, அந்த அக்னி சூளை பற்றி எறிகிற நாளிலே இவர்கள் சுட்டரிக்கப்பட்டு சாம்பலாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உத்தம விசுவாசியே, நீ இறுதி வரை கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்திலே உறுதியாக நிலைத்திரு. முடிவு பரியந்தம் விசுவாச சோதனைகள் கடைசி நிமிடம் வரை உனக்கு வைக்கப்பட்டிருக்கும். ஏழையே, எளியவனே, அற்ப விசுவாசியே, உன்னால், நீ சபையாரால், போதகர்களால், மற்ற ஏனைய உலகத்தின் ஐஸ்வர்யங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற ஏனைய கிறிஸ்தவர்களால் நீ இகழப்படும் போது, பரிகசிக்கப்படும் போது, உன் பேரில் பொய்யாய் குற்றம் சுமத்தும் போது, உன்னை திருச்சபையை விட்டு அகற்றும் போது, உன்னை அப்புறப்படுத்தி, உன்னை புறக்கணிக்கும் போது சோர்ந்து போகாதே. அந்த நிலையிலும் தேவனை பற்று, உன் தேவனாகிய கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்துரு. முடிவறியந்தோம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆமென். நீங்கள் கர்த்தருடையவர்களாயிருப்பீர்கள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாயிருப்பீர்கள்.
தேவனுடைய பிள்ளைகளாக நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாக இருப்பீர்கள். கர்த்தர் வருகிறார். அவருடைய வருகையின் நாள் வரை நிலைத்துறங்கள். அவரை பற்றி உத்தம விசுவாசத்திலே, உத்தம நம்பிக்கையில நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், எந்த சாதியானாக இருந்தாலும், எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும், எந்த மொழி பேசுகிறவனாக இருந்தாலும், எந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்திலே உத்தமமாயிரு. செய்கிற பணிகளிலே உண்மையாயிரு. செய்கிற தேவனை ஆராதிப்பதிலே உண்மையாயிரு, உத்தமமாயிரு, விசுவாசமாயிரு, உறுதியாயிரு. முடிவு மட்டும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் வருகிறார். உங்களுக்கான பங்கை அவர் அவருடைய ஞாபக புஸ்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறார். மீட்பின் நாளிலே அவைகளை உங்களுக்கு கிருபையாக தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த நாளிலே இந்த இப்போது உலகத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிற அகங்காரிகளும் அக்கிரமக்காரர்களும் சாம்பலாய் இருப்பார்கள். ஆமென்.